எங்க வனரசவ ஆளே காண அந்த பக்கம் காலையில வேலைக்கு போயிட்டாலோ? செல்லம்மா நீயா? பின்னாடி வந்தவன திடுக்கல தூக்கி போட்டுருச்சு. வா வா. அவள 8 மணி தானே ஆகுது, புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புறப்பட்டுக்கிட்டு அப்புறம் போறதுக்கு 10 மணி ஆயிரும் அவங்க போக. சரி சரி, அடுத்து யாரு? நீங்க தானே? உங்க ஈவு வந்துருச்சா? நீங்க தான் பிடிக்க போறீங்களாக்கு? ஆமா, மீனப்பா பிடிக்கணும். அவளதான் காணாமே. நம்ம வைக்க வேண்டியதே, அந்த வரட்டும் வராட்டி போகட்டும். கத்திக்கிட்டு இருக்க முடியுமா? நம்ம பிடிச்சிட்டு போனா வந்து பிடிப்பாங்க. ஐயா, இது என்ன கால கொடுமை! ஊர்காயெல்லாம் பிடிப்பாளுங்க. அப்பெல்லாம் அந்த பைப்புக்கு தெரியாது, நொட்டாது. நான் வந்துட்டாவே நொட்டி போய் நின்று ஆயிரும். என் நேர காலமா எங்கே போனாலும் விடிஞ்சு தொலைது இல்லையே. மட்டையா போற பைப்பு வரட்டுமே, இந்த பைப்புக்காரங்க வரட்டுமே. நான் வரணும் தெரிஞ்சே நிப்பாட்டுறாங்க. வேணுக்கும்னே என்ன இப்படி கத்திட்டு கிடக்குறவ தண்ணி ரெண்டு போச்சாக்க இதுவே பழப்பு. ஒரு 4 கூட சேர்த்தாப்புல வாங்கி ஊத்துனாம்னு இல்ல, உடனே ரெண்டு போயிரும். காத்துக்கிட்டு நடந்தது வீணா போச்சு. முட்டு நேரம் வந்து ஒரு வேலை வெட்டிக்கு போறவ வந்து பிடிக்கணும் விடுறாளுகள் அந்த ஊருக்காரியே. மட்டையா போவாளுக்கு இப்படி பண்ணி தொலைகிறாளுகளே. நல்லாதான் பிடிச்சி ஊத்துனீங்க, உங்களுக்கு என்ன? இப்ப நான் அதையும் தானே பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரையும் பிடிக்காம இப்பதான் வந்தவனை கொடுத்துட்டு வந்தவன் நின்று வச்சே. என் பிடிச்ச குடத்துல 2 இடத்த தந்துருவீல. உங்களுக்கு என்னவா இப்படி சாக்காகல? சாக்கு நான் தான் சாக்காவணும். எங்கேயா வர மாரியாத்தா? ஏன் மேல ஏறாத்தான்? என்ன முடி ஏன் மேல வந்து ஏறவ? எங்க யார் புறப்பட்டு போனியா? உன் சோழியில் இருக்கா? புறப்பட்டு போயிருப்பியா? என்னமா எங்க சோழியை பார்க்க போனது மாதிரில பேசுற? இருந்தா காத்துட்டு கிடந்தா அந்த வேகாத வெயில்ல 4 கூட பிடிக்கதான் செஞ்சா. தூக்கிக்கிட்டுல கொடுப்பாங்களா? தூக்கிக்கிட்டு கொடுக்க மாட்டான். இந்த பேச்சுவார்த்தை சாட மாடல என்னைக்கு வச்சுக்கிறாரு ஆரோ மாதிரி. ஆமா, தூக்கிட்டுல கொடுக்கணுமா? காத்துட்டு கிடந்தவ ஒருத்தி, பிடிச்சவ ஒருத்தி, பயணம் கிளம்பி போனவங்க வந்துவிட்டு பைப்ல தண்ணி நின்றவன தாரியான்னு கேட்பாங்களாம். அதானே பிடிச்ச ஈவுக்காரவங்க தருவாங்களா தண்ணியை? எவ்வளவு தான் தருவாங்களா? அப்ப காஞ்சி போய் கிடக்குற நேரத்துல நீ ஒழுங்கா வந்தவன தான் விட்டு போட்டாங்க. தண்ணி நின்று வரதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்து தண்ணி வரும்போது நீ முத ஆளா பிடிச்சிக்கிற வேண்டியது. அதுக்கு என்ன பண்றது? பிடிச்சாடி ஆள் இல்லாத வீட்டுல பிடிச்சா தூக்கி வைக்க முடியும்? 6 நாளைக்கு பிடிச்சி தூக்கி வைக்க முடியுதா? இல்ல கோடாங்கட யாரையும் கொடுத்துட்டு போனியா பிடிச்சி வைங்கன்னு? வேண்டப்பட்டவங்க ஆகப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு வார்த்தை அப்படி கூட குறைச்சி விட்டுட்டோம்னா வந்துருவாளுங்க. சேர்த்துக்கிட்டு கூட்டி சேர்ந்துட்டு வந்துருவாளுங்க. சொந்தம் பந்தம்னு அடிச்சுக்கிட்டு நாருவாளுங்க. சொத்து முல்ல 10 முல்லைன்னு அப்புறம் இந்த சொந்த பந்தம் விட்டு கொடுக்காம வந்து வருவாளுங்க. வீன்னு சீ. இந்த பாதி பைப்புக்கு நான் வந்து 2 கூட 4 கூட பிடிச்சதுக்கு அப்புறம் நிக்கப்படாது. சொட்டு தண்ணி பிடிக்கல, பொட்டு தண்ணி பிடிக்கல, நிக்கணுமாக்க? ஐயோ, தண்ணி நல்லா மடன்னு வருதுன்னு ஊத்தி மாட்டுக்கு ஆட்டுக்கு சாச்சி விட்டுட்டு 4 குடத்தை வச்சு குளிச்சு விட்டு வர முடியல. நானும் தான் இப்ப என்ன பண்றது? குடிக்க கூட தண்ணி இல்லையே. செஞ்சிட வேண்டியதான். வரமாட்டேங்கிறேன். என்ன செய்வேன்? தனியாட்டு கேட்க ஆளு அக்கப்புற பண்றாங்களே. இப்ப அவ வீட்டு பைப்பு மாதிரி. சீ கர்மம் போ. ஏன் செல்வாக்கா, ஏன் கிளவி என்ன பாத்துக்கிட்டு இருக்கிய? அடி இங்க வாடி, இங்க பாரு. தண்ணி வரடி இப்படியே உறிஞ்சி அடிப்பேன். இது குளாடி ஊர் குளாடி பைப்பு நினைச்சே இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் சார் நினைச்சி நீ வாங்கி குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் இதுன்னு இப்ப இந்த உறிஞ்சுற அடியா மரியாதையா பேசி சொல்லிவிட்டேன். நாங்கள போட்டு தண்ணி இல்லைன்னு குடிக்க பானவுல அத்தனை கவுத்து போட்டு கிடக்குது எல்லாம். என்ன கப்புன்னு அடிக்குது பைப்ல. ஏதோ அடப்படப்பு இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கம்மன இரணி கப்புன்னு அடப்பு இருந்தா வாயானவே அடிப்பீல. வாயானே ஏ கிளவி மத்ததெல்லாம் வீவின்னு வம்புக்கு போவேன். இவன பைப்பை போட்டு இந்த உறிஞ்சிக்கிட்டு இருக்கா பாத்துக்கிட்டு இருக்கியே. ஏக்க நீ எனக்கு பாத்துக்கிட்டு இருக்க? அடியே ஏன் வீட்டுக்காரி இங்க வாடி. இவன் கூட எல்லாம் நம்ம நல்லா வம்புக்கு தும்புக்கு போயிட்டு இருக்க முடியாது. 4 பேருக்கு உள்ளது நம்மளுக்கு. உனக்கு என்ன? வா, அவ வாயெல்லாம் இருக்க முடியாது. நம்ம பேசாம வா. தண்ணி நின்று வச்சா சாட மாடையா நம்மள திட்டாடி. ஊர் ஜனமே வாங்கி ட்ரம் இவன் ஊத்துனாலுங்க. என்னமா இவளுக்கு நம்ம தான் கண்ணுல தெரியுறான். இவன்ட்ட ஏன் நம்ம வம்பு? இவ பல்லு வாயில ஏன் இருக்க? நீ வா பேசாட்டுக்கு. 4 பேர் பார்த்தா கேட்பாங்களே என்ன ஏதுன்னு கேட்டுக்குவாங்க. ஹோய், இங்க என்ன சண்டை? அங்க கேக்குது, அடுத்த தெரு வரைக்கும் 3-4 தெரு வரைக்கும் கேக்குது. இங்க என்ன கூகுன்னு கத்திட்டு இருக்கிய? கர்ம சண்டால நாங்க பேசாம நிம்மதியா புடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஓ மச்சான் உண்டாடிய பத்தியா? எப்ப இங்கிட்டு வீடு கட்டிட்டு வந்தாலும் ஒரே அக்கப்பராவே இருக்கு. பைப்புக்கு வந்தாவே அடாவடி தானே பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா சொல்லி வச்சு புரு மச்சான் உண்டாடிக்கிட்ட சொல்லிவிட்டேன் உங்க அக்கா கிட்ட. ஆமா, அங்கிட்டு பேசாம கிடந்தி எங்கிட்ட கட்டிட்டு உசுர வாங்குறிய. இப்ப ஒரு தண்ணி பிடிச்சி வாய வச்சு உறிஞ்சிக்கிட்டா மத்தவங்க பிடிக்கணுமா பிடிக்கிறதா? ஏ அண்ணியாரே, எங்க மச்சான் நல்லா தானே காசு மனம் அனுப்புறாரு. நல்லா தான் எலும்பை வாங்கி உறிஞ்சிக்கிட்டு இருக்கு. வாரத்துல 2 நாள் அப்புறம் பைப்பை பிடிச்சி கவிக்கிட்டு உறிஞ்சிட்டு கிடக்குது. இங்கிட்டு தள்ளு கோ. இது அசைக்கத்தனம். நம்ம குடும்ப மனத்தை ரோட்ல நின்று பைப்ல நின்று வாங்கிட்டு இருக்கிறது. தண்ணி இல்லாட்டி நம்ம வீட்டுல வந்து 2 குடம் தூக்கிட்டு வர வேண்டியதானே. ஊருக்காரங்க யாராவது பார்த்தேன்னு வை, குறை வளச்சங்க நெரிச்சு போடுவாங்க. இப்ப எப்படி தண்ணி வந்துச்சு? அட்டப்பு தான் இருந்திருக்கு. அட்டப்பை எடுத்தாச்சுல. ஊருக்காரங்க எவன் வருவேன் என்னிட்ட வந்து பேசி போடுவானா? வர சொல்லு. நீ ஏன் மனுஷன் இருக்கிற கடப்புல நீ வேற ஏன் கட்டுப்ப கிளப்பி
கிளப்பிக்கிட்டு இருக்க? சரி, எப்போதும் 1ஆம் தேதி பிறக்கிற மாதிரி தான் இருக்கும். 4ஆம் தேதி 10ஆம் தேதி 20ஆம் தேதி வந்து போகிறோம். இன்னைக்கு என்னடா மே 4ஆம் தேதி வர்றதுக்கு இப்படி தான் இருக்குது. சுலோவனா சுலோவு அப்படி ஒரு சுலோவா போதே. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு காத்துக்கிட்டு இருந்தாவே இந்தது. நானே அந்த கடுப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற என்ன ஏன் கடுப்பை கிளப்பிக்கிட்டு இருக்க? இவன் வருத்தி எப்ப பார்த்தாலும் எலெக்ஷன் எலெக்ஷன். ஆறு ஜெயிச்சா உனக்கு என்னடி பள்ளிக்கிட்டு தள்ள போறாங்க? போவே பேசாம. உனக்கு தேவையில்லை, உனக்கு தேவையில்லாதெல்லாம் தேவையில்லாம பேசாத. எலெக்ஷன் என்னன்னு தெரியுமா? அதை பத்தி உனக்கு தெரியுமா? கழுத்துக்கு தெரியுமா? கற்பூர வாசனை. என் மச்சான்னு சொல்லி இப்படி பாக்குறேன். மச்சானுக்காக உனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ பைப்பை இப்படி வாயை விட்டு உறிஞ்சதெல்லாம் மற்ற யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னு வை. எங்க கூட்டாளி இருக்கவும் ஏதோ கப்பு சுப்புன்னு இருக்குது. இல்லாட்டி என்ன பண்ணுவாளுங்க? மற்றவங்களா இருந்தா நேரம் பஞ்சாயத்துல தூக்கி பைசல் பண்ணிட்டு விட்டு போடுவாளுங்க. பேசாம ஓடி போயிரு. வாயை வச்சேன் பைப்ல கையை வச்சோம் இல்லாம. நீங்க விடுங்க. நாங்க எங்களுக்கு சொல்ல போய் கடைசியில் நீங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் மச்சான் முன்னாடி குழந்தை முன்னாடி அடிச்சுக்கிட்டு செத்து போயிடாதீங்க. விடுங்க. இன்னி ஒன்று பிரிக்கிறதுக்கு ஒன்று ஏதாவது இருக்காக்கும். பிரிக்கிறாங்க, நீங்கள் பிரிக்கிறீங்க. அதே எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு அரைச்சிக்கிட்டு வந்துட்டாங்களே இந்த பக்கம். அங்கே எதுவும் வேணாம்னு அப்புறம் என்ன இருக்காங்க? நீ சம்பாதிச்சு கொண்டு வந்ததா? உன் அப்பா தரத்துல கொண்டு வந்த அள்ளிட்டு வந்தனா? என் புருஷன் 5 வருஷமா அந்த வீட்டுக்கு உழைச்சு கொட்டி இருக்காரு. அங்க இருந்து நான் அள்ளிட்டு வருவேன், கிள்ளிக்கிட்டு வருவேன், தள்ளிக்கிட்டு வருவேன். எதையே வருவேன். உனக்கு தேவையா? ரோட்ல நின்று என்னை அசிங்கப்படுத்துறியா? என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு எவனும் தேவையில்லை. நீ ஒத்த ஆள் போதும் மடி. நீ ஒத்த ஆள் போதும். ஐயோ ஆண்டவா, இப்ப நான் சண்டை பட மூடலே இல்ல, சண்டை பட விரும்பவே இல்லை. பேசாம ஓடி போயிரு. இந்த புள்ள பூச்சிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. கூட்டு சேர்ந்துருவாளுங்க. நம்மளுக்கு என்ன 3 குடம் பிடிச்சாச்சு. நீங்க பிடிங்க இல்லாட்டி தொலைங்க. நான் போறேன். சொப்பா போயிட்டாளா மனசி? சும்மா போட்டுக்கிட்டு நொய்யு 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 நொய்யு. இவ கூட தான் நீங்க வம்பளத்துக்கு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது அந்த பக்கம் எட்டி கூட பாத்துருக்க மாட்டேன். அதானே உன் மச்சான் பட்டாடி சொல்ற மாதிரி ஆர்வே சேச்சேன்னா இப்படி மும்பரமா திரியறிய நீ. இருந்தாலும் ஓவரா பைத்தியம் முடிச்சு போய் தான் திரியற நீ. ஏய் வாய் மூடு. பரீட்சை எழுதியிருக்கேனே கவர்மெண்ட் பரீட்சை. இன்னும் ரிசல்ட்டையும் காணா, அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் காணா. எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கு தான் தெரியும். பேசாம கடை நீ பச்சி எருமைகளே. இந்த எலெக்ஷனால தள்ளியில வச்சிருப்பாங்க. வரட்டும் பெரிய பீத்து பண்ணிக்கிட்டு திரியறீல. அப்ப தெரியும் உன் லட்சணம் என்னன்னு. நீ மட்டும் என்ன, உங்கள்கிட்ட கிளவி இந்த ஊர் ஜனங்க எல்லாருமே பார்க்க போறாங்க. இந்த நெட்டவழி யாரு, எப்படிப்பட்டவன், நெட்டவழியோட மவுஸ் என்னன்னு மூக்குள்ள வாய் மேல கைய வச்சு பாக்குறீங்களா இல்லையான்னு பாரு. கிளவி அத புடிச்சிட்டாங்கல்ல, டக்குனு கொடுத்துட்டு தோப்பியா. நல்லா அடுத்தோட பிரச்சனை நல்லா வாய் வேடிக்கை பார்ப்பேன். நான் வேலைக்கு போன லேட் ஆகுதா இல்லையா? புடிச்சு வச்சா அப்புறம் தண்ணி தூக்க முடியலன்னு அப்புறம் அதுக்கு புலம்பி எடுத்துறது. 2 குடத்தை தூக்கி வச்சுட்டு போக மாட்டேன். சரி ஆமா மடி என்ன தூக்கி வைக்க முடியாது. இந்த புடிச்சு வச்சு போறேன். 2 குடத்தை லாவக்கு தூக்கி கொண்டு ஊத்தி இருப்போம். ஐயா யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க. நேரம் ஆயிட்டே இருக்குது. பேசிக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு போங்க. நான் தண்ணி இந்தாங்க. அப்புறம் தம்பி விசய், உங்க அம்மா ஏதோ வெளிநாட்டுக்கு போவீங்க கிளம்ப சொன்னாங்களாம்லே. போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வர சொல்லி. அதுக்கு இப்போ நீங்க என்ன யோசனை பண்ணிருக்கீங்க? உங்க அம்மாட்ட என்ன சொன்னீங்க? இப்போ கிளம்பலாம்னு எதுவும் முடியல இருக்கீங்களா? மைனி அதெல்லாம் முடியாது மைனி. அது வேற ஒரு காரணமும் இல்லை. உங்க சாப்பாடெல்லாம் இனிமே நான் மிஸ் பண்றதாவே இல்லை. உங்க சாப்பாடு இல்லாம எனக்கு நம்ம உசுர் வாழவே முடியாது மைனி. அதெல்லாம் போக முடியாது மைனி. அப்பா நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. இல்லை மைனி, நீ போகிற மாதிரிலாம் ஐடியாவில் இல்லை. க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். திடீர்னு இவங்களும் க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னாங்க. இப்போ நான் போய் 2 வருஷம் இருக்க சொல்கிறாங்க. நான் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே எதையும் பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்தேன். நம்ம அனுப்பின காசு தான் அம்மா வச்சுருப்பாங்களே பிஸ்னஸ்க்கு தருவாங்கன்னு. அவங்க ஒரேடியாக அவங்க பார்த்தா அவங்க தர்ற மாதிரி இல்லை மைனி. அதான் லோனுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கேன் மைனி. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வட்டி. அதான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பேக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன் மைனி. பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். சரி தம்பி சந்தோஷம். எனக்கு நீங்க ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும், வயசோட பண்ணணும்னு தான் இந்த மயனுக்கு ஆசை. நானும் எங்க பக்கம் இருக்க பொண்ணு எல்லாம் கேட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு தான்ப்பா இருக்கிறேன். நல்ல பொண்ணு அமைஞ்சா எப்போ அமைதுன்னா சொல்ல முடியும். அமைஞ்சா பண்ணி பெறுவோம்னு. ஏன்ப்பா உருப்பட்ட காசு வெளிநாட்டுல இருந்து அனுப்புனீங்க உங்க அம்மாவுக்கு? ஏன் உங்க அண்ணன் தான் எடுத்தாந்து கொடுப்பாங்க. அதுல இருந்து கேட்க வேண்டியதானப்பா. லோனை ஈனும் போய்கிட்டு சிரமப்பட்டு நாளைக்கு ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்துச்சுன்னா லோனை கட்டணும் அதை கட்டணும்னு சிரமமா போயிடாத. வர பிள்ளைக்கும் கஷ்டம் இல்லையா? அப்புறம் கொஞ்சம் பார்த்து பண்ண முடியாதானே அவசரப்பட்டு லோன் இன்னும் போகாம. பொண்ணு பார்க்குறீங்களா? ஐயோ மைனி சொல்ல முடியலையே உங்ககிட்ட வேற. சரி மைனி, பொண்ணு என்ன பார்த்துக்கலாம் மைனி. அப்போ நான் கிளம்புறேன் மைனி, டைம் ஆயிடுச்சு. ஐயே லோனுக்கு என்னன்னா பயமுறுத்துவாங்களே. வட்டி குட்டி போடும் குட்டி வட்டி போடும்னு வட்டியை கட்டியே காலம் போயிடும்னு இந்த பிள்ளை வேற வட்டி கட்டி லோனுன்னு சொல்லுது. ஆத்தாடி அப்படி எதுலையும் சிக்கிக்கிற கூடாது. அண்ணன் வரட்டும் பேசி பெறுவோம் என்னன்னு. கல்யாணம்னா நிம்மதியா வாழணும். பாவம் அது இதுலையும் கடல்ல சிக்கிப்படக்கூடாது.
அதுக்கு ஏற்றது மாதிரி நம்ம தானே வீட்டில் இவ்வளவுக பண்ணணும். காசை வாங்கி சம்பாதிக்கும் போது கொட்டிக்கிட்டவுக ஒத்தவுக நம்மகிட்ட என்ன இருக்குது? ஐயோ லோன் வாங்குறோம்னு சொல்லமுல்ல, பயமா இருக்குது. டேய் சுந்தரா, என்னடா வண்டி ரெடி ஆயிடுச்சா இல்லையா? போகலாமா? நேரம் ஆகுதுடா. மாமா மாமா இந்த ரெடி மாமா, இந்த வரேன் மாமா. வண்டி டீலர் ரெடி மாமா. டிரைவர் பையன் இந்த வரேன் அந்த வரேன்னு இந்த வந்துடுவேன் மாமா. ஃபோன் பண்ணியிருக்கேன், இந்த வந்துடுவேன். ஏய் சுந்தரா, பல தடவை உன்ட்ட சொல்லியிருக்கேன், முக்கியமான வேலைக்கு போகும்போது அவனை முன்னாடியே வர சொல்றாரு. முன்னாடியே சொல்லி வர சொல்றது இல்லையா? போற நேரத்துக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கோம் சொல்கிறேன். இல்லை மாமா, ஒரு அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லிட்டு போனேன். இந்த ஃபோன் பண்ணுறேன் மாமா, இப்போ வந்துடுவேன். 5-10 நிமிஷத்தில் வந்துடுவேன் மாமா. என்னங்க ஏங்க இந்தாங்க. சொல்லு தெய்வனே. இந்தாங்க மோரை குடிங்க, மோரை குடிச்சிட்டு போங்க, வெயிலா இருக்குல்ல. ஏங்க நம்ம பிள்ளைக்கு சீரு ஈறு பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதோட சரி. அப்புறம் நீங்க வேலை இலையும் தெரிஞ்சவனே வேலையை முடிச்சுட்டு நீங்களா பேசுவீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க வாயவே திறக்க காணாமே, என்னாச்சுங்க? ஏன் தெய்வனே, நம்ம கொடுக்க மாட்டோம் நான் சொல்றோம், இல்ல தரமாட்டோம் சொல்றமா? நீ தான் வார அன்னைக்குன்னு ஸ்ட்ரிக்டா அவங்க மாமியா அந்த பையன் எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ற. வேணான்னு சொல்ற கூட எப்படி கையில போய் திணிக்க முடியும்? இல்ல வாசல் எல்லாம் இறக்கி போட்டு வர முடியுமா? அந்த புள்ள பண்றது அப்படி இல்ல, எங்க அப்பா அம்மா கொடுக்கறதுன்னு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படி பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்றது? போ, அதை வேணாம்னு சொல்றாங்கல்ல, வேணாம்னு சொல்ல கூட என்ன பண்றதா? ஏங்க நம்ம கேட்க வேண்டிய கடமைக்கு கேட்டா அவங்க வேணாம்னு நீங்க சொல்ற மாதிரி சரிதான். ஒரே அடியால வேணாம்னு நிக்கிறாங்க அவங்க குடும்பத்தாருங்க. இருந்தாலும் நம்ம சந்தோஷம், என் சந்தோஷத்துக்காகவாது கொடுத்தா நல்லா இருக்கும்னு மனசு தோணுது. இந்த குட்டி ஏன் இப்படி பண்றான்னு தெரியலையே. இவள அவங்க புருஷக்காரருக்கும் மாமியார்ட்டும் எடுத்து சொல்லணும். எல்லாம் சேர்ந்துக்கிட்டுல அப்படி வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண சொல்ற? உன் சந்தோஷத்துக்கும் சொல்ற, உன் சந்தோஷத்துக்குன்னா என்ன பண்றதுனா? 1000 இருந்தாலும் அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க. நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, நம்மளுக்கு மரியாதையே நம்ம தானே. சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம். நம்ம முக்கியமா ஒரு வேலைக்கு போறேன், வந்து பேசுவோம். சரிங்க அப்ப சரிங்க. இந்தாங்க மோரை பிடிங்க. மதிய சாப்பாடுக்கு வீட்டுக்கு வந்துருவீங்களா? கோழி இலி எதையும் அடிக்கவா? கோழி அடிப்போமா? இல்ல தீவனே, ஒன்றும் எனக்கு சமைக்க வேணாம், நீங்க பாத்துக்கிறங்க. நான் வர சாயந்தரம் ஆகும். முக்கியமான ஒருத்தரை பார்க்க போறேன் ரொம்ப தூரம். அது இல்லைங்க, உங்கள்கிட்ட சொல்ல அழைத்து போயிட்டேன் மத்தியில. இன்னைக்கு நம்ம மக வள்ளியே அவங்க தோஸ்து அந்த பிள்ளைகளும் வர்றாங்களாம். அதுக்கு தான் நீங்களும் சாப்பாட்டுக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். ஓ, அப்ப கோழி அடிக்கிறோம்னு சொன்னது எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான். அதை நேரடியாக சொல்ல முடியாதானே? அப்புறம் உங்களுக்கு சமைக்கவா கோழி அடிக்கவான்னு? சரி, வர்றதுக்கு வரட்டும், நல்லபடியாக சமைச்சு போடு. இங்கே வர தீவனே, அப்புறம் சொல்கிறேன், இந்த புள்ள வர்றது சரி போகிறது சரி, அந்த பிள்ளைகளுக்கு எப்படி யார் என்னன்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியலை. நீ பேசாமல் எப்போதும் எல்லாரையும் நம்பி வீட்டுக்குள்ள விடுற மாதிரி விட்டுக்கிட்டு இருக்காத, பார்த்து நடந்துக்கா சொல்லிட்டேன். ஆமாம் ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க எனக்கு செத்த விட வந்து பார்த்துட்டு போனதுனால தெரியுமா, 2 நாள் அவங்க கூட நான் இருந்திருக்கேன். காசு பணத்துல குறைவு இருந்தாலும் குணவளத்துல ஒரு குறைவு இல்லாம அப்படிப்பட்ட தங்கமான மனசு அதெல்லாம். குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பங்க. பார்த்த எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். அப்புறம் என்ன நீங்க நம்பிக்கை இல்லாம வீட்டுக்குள்ள விடுறோம்னு அப்படிலாம் சொல்லி போறாதீங்க. நம்ம வள்ளிக்காதல கேட்டுச்சுன்னா அம்பிடுத்தேன். ஏங்க அதெல்லாம் அப்படி தங்கமத்த குணங்குது, அந்த பிள்ளைய பறக்குதுங்க கிடந்து பாசக்காரி. எங்க இவனே, நான் சொல்றதை நீ கேளு. நாட்டு நடப்பு மோசமா போயிட்டு இருக்கு. நாட்டு நடப்புல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா? வீட்டுல இருக்க உனக்கு, வெளியில 4 இடத்துக்கு போற எங்களுக்குள்ள தெரியும் என்ன நடக்குதுன்னு. வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு என்ன தெரியும்? ஆமாமாமோ, நீங்க சொல்றதா மாமா கரெக்ட். நான் அங்கே நடந்தது கூட உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல ராத்திரி பத்தியில. எப்படி நம்பிக்கைன்னா நம்பிக்கை, அப்படி நம்பிக்கை உள்ளவங்களே கழுத்தெடுத்துட்டு போயிட்டாங்களாம். அக்கா நீ பேசாம இருக்கா, மாமா சொல்றதை கேட்டுட்டு அவங்கள விடுறேன் இவங்கள விடுறோம்னு. டேய் உனக்கு என்ன இங்க வேலை? ஒரு சொல்லி வந்து போடா. அவர் இறங்கி வர்றவரையும் கெடுத்து விட்டு போறேன். கெடுத்து குட்டி வச்சிரா, ஆக்கி இத்தனை நாள் வச்சிருந்தது பத்தாது. போடா நீ, போடா பேசாம. சரி போ, வரவுல கவனி. வரான்னு சொல்லிட்டாங்கல்ல, வரம் சொன்னவங்கள வர வேணாம் நான் சொல்ல முடியும். சரிடா, டிரைவ் பண்றான், வண்டி ஏறா டைம் ஆகுது, நேரம் ஆகுது.